வந்தே மாதரம், ஜெய வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். ஆரிய பூமியில் நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாதரம். ஒன்றாய் நின்றினி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம். சோதரர்கள் நிறை மாதரில் யாவரும் ஆதரவோடு பல தீதரவோதுவம் வந்தே மாதரம். தாயே பாரத நீயே வாழிய நீயே சரணினி நீயே எமதுயிர் வந்தே மாதரம். The Lord, call upon his name, make known his deed among the peoples. Sing to him, sing psalm to him, talk of his wondrous work. Glory in his holy name, let the hearts of those rejoice. That sets the tone for the entire event. To officially welcome our chief guests, respected dignitaries, teachers, parents, and dear students, I now invite Melona to deliver the welcome. Sacrifices made by our freedom fighters. Here we are gathered on this warm sunny morning to commemorate and respect the freedom which our forefathers took upon themselves to fight bravely for our nation and to celebrate the unity in diversity that define us as Indians. Let us remember the past, celebrate the present, and look forward to a better and bright future. மாதரம். ஆரிய பூமி நாரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம். நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாதரம். ஒன்றாய் நின்றினி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம். சோதரர்கள் நிறை மாதரில் யாவரும் ஆதரவோடு பல தீதரவோதுவம் வந்தே மாதரம். தாயே பாரத நீயே வாழிய நீயே சரணினி நீயே எமதுயிர் வந்தே மாதரம். All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of it. I shall always strive to be worthy of it. I shall give my parents, teachers, and all elders respect and treat everyone with courtesy. To my country and to my people, I pledge my devotion. ஒன்றுபட்ட
தேசம் இந்தியா, இந்தியா, இந்தியா. வருஷமெல்லாம் பூக்கள் பூக்கும் வசந்த தேசம் இந்தியா, இந்தியா. இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றது என்பது வெறும் ஒரு நாள் நிகழ்வு அல்ல, அது ஒரு வரலாற்றின் தொடக்கம்தான் என்பதை தனது பேச்சின் மூலம் வெளிப்படுத்த வருகிறார் 6ஆம் வகுப்பு மாணவி நிவேதா. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். நம் நாடு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் நாளை சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். சுதந்திர போராட்டத்தில் பால கங்காதர திலகர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பகத்சிங் மற்றும் தென்னகத்தில் ராணி வேலு நாச்சியார், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், திருப்பூர் குமரன் போன்ற பல்வேறு தலைவர்களும் தங்கள் இன்னுயிரை ஈந்து சுதந்திரம் பெற்று தந்தனர். சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியேற்றி முப்படைகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொள்வார். மேலும் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் மாநில முதல்வர்கள் கொடியேற்றி சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நான் தான் வெள்ளைக்கரை வெளியேற்ற போராடிய முதல் பேர் வீரமங்கை வேலு நாச்சியார். தெரிந்த மூன்றத்த வீரம், தெரியாத மூன்றத்த பயம், வாழ்க்கை பாரதா. நன்றி, வணக்கம். Hi, my name is Navinashri. Subhash Chandra Bose was a gay freedom fighter. He knows Netaji. He said, "Give me blood, I will give you freedom." Thank you, Jai Hind. Good morning. I am Mother Teresa. Please begin with your mind. Give your hand to serve. Give your heart to love. Thank you. இந்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை. வணக்கம், நன்றி. சுபாஷ் சந்திர போஸ் freedom fighter of India. I am Dr. Ambedkar. Here, social reformer. I am the father of Yellow. Jagger. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் மகாகவி பாரதியார். அச்சமில்லை, அச்சமின்றி இல்லையே, அச்சமீது போதிலும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகாத்மா காந்தி. ரைட்டர், லாயர், freedom fighter. Thank you. Good morning, sir. I am Jawaharlal Nehru. I am first Prime Minister of India. I love children very much. Thank you. I am Subhash Chandra Bose, President of India. I am popularly known as Netaji. Thank you. Not a season. Woman to all. I am freedom fighter. Thank you. வணக்கம். நான் மகாகவி பாரதியார். அத்தொன்னு அத்தொன்னு அத்தியவனே வித்தின வாரம் அத்தொன்னு அத்தொன்னு
கொடுத்தவன் அத்தையவன் நன்னினி அடடா எகுடியே சப்தத் Umarelvar, I am Queen Venunacha, I am freedom fighter, I am known as Veer Mangai, thank you. Good morning everyone, Jawaharlal Nehru. I am fighter, thank you. வணக்கம் நான் தான் வீரபாண்டி கட்டபொம்மன் இran தாசன் தொழியோ கிறிஸ்டி வரி வட்டி வானம் புளியுது பூமி விளையிறது எதுக்கு வேணும் கிறிஸ்டி இங்க ஒரு வயலுக்கு வந்தாயா ஏற்ற வச்சாயா நீ பாய்ச்சினாயா அட கொஞ்சம் விளையாடுங்க ஒரு பெண்களுக்கு மஞ்சள் அச்சு பனி புரிஞ்சாயா மாமனா மச்சானா மானங்கத்தவனே Our little ones, their confidence, creativity, and quickness truly store our heart. Wish you all a very happy Independence Day. It is my pleasure to deliver a speech on this day. As we all know, today is the most important day in Indian history. Today we are celebrating 79th Independence Day of our country. India became independent on 5th from our nation freedom fighters as a result of sacrifice and struggle. To name a few freedom fighters like Bhagat Singh, Subhash Chandra Bose, Mahatma Gandhi, Rani Lakshmibai, and many others worked and sacrificed themselves selflessly for us to enjoy this freedom. Today we are fortunate that we are born in an independent and democratic India and we have our own fundamental rights. On this day, we honor the sacrifice of our freedom fighters and hoist our national flag in all public places. We celebrate this day by showing patriotism in all aspects, especially culturally. Our country is a developing nation because of the freedom we are given. Surely the day is not far when our country will be strong and powerful in every field. Our freedom is priceless and it is our duty to safeguard it for generations to come. We must inculcate the spirit of bravery and freedom in each and every one of us. As students, we have a big role to play in making India even better. We should study hard, be kind to others, and always respect our national flag. We should also promise to be good citizens as we are the pillars of our nation. Thank you. Mrs. Susila, dedicated teachers, dear parents, beloved students, and my dear kids who are on the stage. A very good morning to each one of you. Today, as we stand under the tricolor, we celebrate immense pride of Independence Day, marking the day when our nation was reborn as a free and sovereign country. So on 15th August 1947, India emerged from nearly 200 years of British rule, a dream achieved and a promise fulfilled. Today, we bow our heads in tribute to those brave souls who made this freedom possible. So Mahatma Gandhi taught us non-violence. Bhagat Singh, whose courage continues to inspire us, and Subhash Chandra Bose, who says, "Give me blood, I will give you freedom," still resonates. And Jawaharlal Nehru envisioned modern India. So during the talk, so students have mentioned what our freedom fighters and leaders have contributed for our freedom. So on this day, we should, while celebrating our Independence Day, we should remember our freedom fighters and leaders, how they have fought for our freedom, and we should honor them on this special day. So on this occasion, you should know the symbol of our national flag. Our national flag has three colors. So the saffron color stands for courage and self-sacrifice, and white color reminds us peace and truth, and green color represents growth and prosperity, and the Ashoka Chakra at the center symbolizes
the importance of continuous progress. So today, everywhere they are hoisting our national flag, and we are chanting Jai Hind. That reflects the sacrifices and hard work of our freedom fighters. So, being a student of free nation is not just a privilege. So, it is our responsibility. So, the freedom we enjoy today comes with duties as a student. You must learn diligently, stand for truth and justice, and cherish democratic values and foster unity in diversity. So our classroom, your classroom activities and school activities and all your activities should shape our future nation. So we can form our nation by helping others and respecting our traditions and embracing innovation. It is to inculcate and imbibe all the good qualities that our freedom fighters possess. So it is your duty. So you should pledge to contribute positively for the growth of our nation. So by your contribution only we can develop our nation, not by the help, not by an individual person. As a human being, being a citizen of India, activities are the evil things that are existing in our country, and to bring our country prosperity. So on this day, as a student, you should pledge that you will study well and you will bring justice to the society, and you will be a good citizen and good citizen with good values, and you will respect all your parents and all your leaders. Thank you. So on this Independence Day, let us all raise our voice and say Jai Hind, Vande Mataram. What do you say? Vande Mataram. Thank you. All the kids who have participated in the fancy dress competition, and I congratulate all the teachers and all the parents for their cooperation. They performed well. Let us all give them a big applause. Okay, thank you. Organizing committee, I feel proud and honored to deliver the vote of thanks on this special occasion of our Independence Day. First and foremost, I expect my heartfelt thanks to our chief guest, Dr. Queensley Mary Jayanti, for her wonderful performance speeches. I sincerely thank our respected principal sister for her constant guidance, support, and encouragement, making this program a success. A special word of gratitude to all our teachers who worked tirelessly to prepare the students for the wonderful performance. I also thank the students who participated in this program for a wonderful performance we witnessed today. Let us all thank our non-teaching staff for their efforts. I also thank the parents for their cooperation today. May the spirit of independence continue to inspire us with gathering today with a strong and brave India. Thank you. Jai Hind. சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் ஆரிய பூமியில் ஆரியரும் நரசூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நந்தே சத்தரு வந்தே சொல்வது வந்தே மாதரம் ஒன்றாய் நின்றினி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வலி குன்றாதோதுவம் வந்தே மாதரம் சோதரர்கள் நிறை மாதரில் யாவரும் ஆதரவோடு பல தீதரவோதுவும் வந்தே மாதரம் தாயே பாரத நீயே வாழிய நீயே சரணினி நீயே எமதுயிர் வந்தே மாதரம்